4வது அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க 4 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 9வது வசனத்துல பின்பகுதி பிரசவ ஸ்ரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். 10வது வசனத்துல முதல் பகுதி பிரசவ ஸ்ரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, பாபிலோன் வரைக்கும் போவாய். அடுத்து 11வது வசனத்துல பின்பகுதி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமா என்ன செஞ்சிருக்காங்க? கூடி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை காயப்படுத்துறவர்கள் இத்தனை பேர் இருக்கிறான். சில நேரத்தில் பிரசவம் தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். மாசமா இருக்கும் பொழுது எப்படா குழந்தை வெளியே வரும்னு இருக்கும். அது வரைக்கும் அவங்க உள்ளே போட்டு உருளுவாங்க, பரளுவாங்க, வெளியே வரமாட்டானுங்க. என் ஒய்ஃபு பிரசவ வழியில் மயக்கமே போட்டுருச்சு. கத்தி அழுது மயக்கம் போட்டுச்சு. பிரசவ வழியை மறந்துடுச்சு. மறுபடியும் என் ஒய்ஃபை அடித்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, முழிச்சுக்கப்பா, குழந்தை வெளியே வர நேரம் முழிச்சுக்க, மயக்கம் போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரசவ வழினா தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகாலையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லித்தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு யாரை பற்றி சொல்லித்தரணும்? கர்த்தரை பற்றி சொல்லித்தாங்க. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், நான் என் பையனை சொல்லி தருவேன். லவ் யூ ஜீசஸ் சொல்கிறான்னா லவ் யூ ஜீசஸ். நான் காலையில் இருந்து சொன்னேன், தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறான். அப்பாவுக்கு ஏசப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துறான்னா இப்படி முத்தம் கொடுத்துரும். ஏசப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்றா, லவ் யூ ஜீசஸ் சொல்கிறா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறா. இப்படியே ஒவ்வொரு காரியம் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஆஃபரிங் போடுறப்ப அவன் கையில் ஒரு ஆஃபரிங் கொடுத்து என்ன செய்வோம்? உண்டியில் போட சொல்லுவோம். காணிக்க போய் ஒரு நேரத்தில் அவன் கையில் பழக்க வைப்போம். அப்படி கொஞ்சம் பழக்க வைக்கிறோம். இன்றைக்கி தான் முறை வசனத்தை சொல்கிறதுக்கு ஓடி வந்திருக்கான். இல்லைனா வரவே மாட்டான். இன்றைக்கி தான் கூப்பிட்டோன்னே ஓடி வந்துட்டான். பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல காரியங்கள் என்ன செய்யுங்க? சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பாபிலோன் வரைக்கும் கொண்டு போவேன்னா ஆன்மீக இருள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு இருள் என்னன்னா ஆன்மீக இருள் தான். கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்யணும்? பேசணும். வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட என்ன செய்யணும்? பேசணும். ஜெபம் பண்ணும்போது பேசணும், தூங்கும் போது பேசணும், எந்திரிக்கும் போது பேசணும். நல்லா கவனிங்க. யார் யாருக்கெல்லாம் எழுத தெரியும்? இத்தனை பேருக்கு நான் என்ன செய்யணும்? எழுத தெரியும். இனிமேல் என்ன செய்யுங்க? டெய்லி நீங்கள் படிக்கிறது ஒரு வசனத்தை எழுதுங்க. டெய்லி பைபிள் படிப்பீங்களா? படிக்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வசனம் பேசுவார்ல, அந்த வசனத்தை எழுதுங்க. அந்த வசனத்தை வச்சு அன்றைக்கி ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு ஜெபமாக என்ன செஞ்சுருங்க? ஜெபம் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஆதியாகமம் 28 படிக்கிறீங்க, ஏதோ ஒரு வசனம் வருது, 28:15. என்ன வசனம்? நான் உன்னை விட்டு விழுகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இங்கே என்ன வசனம் போட்டிருக்கு கீழே? அந்த அதிகாரத்தை படிக்கும்போது இந்த வசனம் வருதா? அந்த வசனத்தை என்ன செய்யுங்க? எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஒரு வசனத்தை என்ன செஞ்சுருங்க? ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களுடைய கண்களை என்ன செய்வார்னா பிரகாசமாக்குவார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில், சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. அந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து சொல்றாரு, அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். நம்ம எப்படா விழுவோம்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்போ விழுவோம், நம்ம எப்போ நம்முடைய வாழ்க்கையில் கேவலப்படுவோம், எப்போ அசிங்கப்படுவோம், எப்போ அவமானப்படுவோம், எப்போ நம்ம கையில் பணம் இல்லாமல் போகும், இவன் என்ன பண்ணுவான், இவன் எப்படி மேலே வரப்போறான், இவங்க சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்கும், இவங்க எப்படி மேலே வரப்போகிறாங்க, எங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம், இவங்க பிள்ளைங்க எப்படி மேலே வரப்போகிறாங்க, இப்படிலாம் நினச்சிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் போகக்கூடாத இடங்களுக்கு கூட, நம்மளால் போக முடியாத இடங்களுக்கு கூட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால் வேறு நாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், நம்மளால் வேறு இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், நான் கூட இந்த இடத்த பார்த்தது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்கிறாரு, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சொந்தக்காரன் பிரச்சனை யாரையானா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, கவலைப்படாது, மன்னிச்சு மறந்து விட்டுரு. டெய்லி நீ வேதத்தை மாத்திரம் வாசி, அவங்கள நேசி, கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இருந்து அவங்கள மன்னிச்சு விட்டுரு.
மன்னிச்சு விட்டேன்னா காயங்கள் நிறைந்த உன் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையா மாத்திடுவேன். ஹல்லேலூயா. வாசிங்க 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது மிக முக்கியமில்லாத ஒரு பட்டணம். ஒரு சாதாரண ஒரு பேர் சொன்னா கூட அந்த ஏரியாவுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றான்னா முக்கியமற்று இருக்கிற அந்த நபரை மிக முக்கியமான நபரா மாற்றுவாராம். ஹல்லேலூயா. முக்கியமற்ற உங்களை மிக முக்கியமான ஆளா கர்த்தர் மாற்றுவாராம். ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக வேதத்துல இந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக பாருங்க, கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பும்போது ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படி என்ன செய்யறாரு? அனுப்புறார். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா? தாய் தகப்பனால் மறக்கப்பட்டவனா, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனா, ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டார். அவன் முக்கியமற்ற நபரா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை தான் மிக முக்கியமான நபரா மாத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜாக்கள் புத்தகத்துல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நம்ம வேதத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜா யாரு? இஸ்ரவேல்ல முதல் ராஜா யாரு? சவுல். வெரி குட். இஸ்ரேல் தேசத்துல முதல் ராஜா சவுல். ஆனா 1 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கும் போது சவுல் பேரே இருக்காது. ஆனா இஸ்ரேல் தேசத்துல முதல் ராஜா யாரு? சவுலு. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை வாசிக்கும் பொழுது சவுலனோட பேரே இருக்காது. தாவீது தாவீது தான் வரும். கர்த்தர் என்ன சொல்ல வரான்னா, நீங்க கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையும் மன்னிச்சு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா முக்கியமற்ற உங்களை மிக முக்கியமான நபரா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். 3வது ஒரு காரியம் வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிரு. இன்னொரு முறை வாசிக்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதமான காரியங்கள் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். நாம விழுந்து போனாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி நிப்பாட்டுவார். என்னதான் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அம்மாமார்கள் அடித்தாலும் பிள்ளைங்க யார்கிட்ட தான் மறுபடியும் வரும்? அம்மாட்ட தான் வரும், பெற்றோர்கிட்ட தான் வரும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தான் தவறி விழுந்தாலும் மறுபடியும் நம்ம யார்கிட்ட தான் போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும், தெய்வத்துக்கிட்ட போகணும். தெய்வம் மாத்திரம் தான் நம்மளை மறுபடியும் என்ன செய்ய முடியும்? எடுத்து நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க 6வது அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். முதல்ல 3வது அதிகாரத்தில் என்ன வாசம்னா, பூமியில் என்ன போட்டிருந்துச்சு? இஸ்ரவேலின் அதிபதிகளே. 3வது அதிகாரம் 10வது வசனத்தோட பின்பகுதி, யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் அப்படின்னு வாசம். 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன வாசம்னா, சகல ஜனங்களே கேளுங்கள். இங்க கர்த்தர் எதை பார்த்து கேட்க சொல்றாருன்னா, 6வது அதிகாரம் 2வது வசனம், பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்து எங்க சேர்க்கிறார்னா, கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். அந்த தேசத்தை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். இவங்களுடைய சொந்த முயற்சினால அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இவங்களுடைய ஆள் பலத்தினால அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இவங்கள்ட்ட இருக்க பண பலத்தினால கானான் தேசத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய
சித்தத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால, கர்த்தருடைய வழி நடத்துறதுனால அந்த கானான் தேசத்தை என்ன செஞ்சாங்க? சுதந்தரிச்சாங்க. நம்மளால செய்ய முடியாத ஒன்றை கர்த்தர் செஞ்சு கொடுத்தாரு. அது கிருபை. அந்த கிருபையினால, அந்த தயவினால அதை சுதந்தரிச்சாங்க. சுகமா வாழ்ந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க. சுகமா வாழ்ந்திருக்கும் போது இவர்கள் செய்ததான தவறு என்னன்னா, வாசிங்க 5வது வசனம் 4ல இருந்து வாசிங்க. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். போதும். இங்க கர்த்தர் என்ன சொல்றான்னா, எகிப்திலிருந்து நான் உன்னை என்ன செஞ்சேன்? மீட்டெடுத்தேன். உன் பாவ வாழ்க்கையிட்டு என்ன செஞ்சேன்? மீட்டெடுத்தேன். அடுத்து பிள்ளையாம சொல்றார், உன் சாப வாழ்க்கையை நான் என்ன செஞ்சேன்? ஆசீர்வாதமா மாத்தினேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம், சாபம் என்ன செஞ்சுச்சு? மாறுச்சு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் கடன் பிரச்சனைகள் கிறிஸ்துவுக்குள்ள வர வர என்ன செய்யணும்? மாறும். கிறிஸ்துவுக்குள்ள வர வர என்ன செய்யணும்? குடும்ப பாரம்பரிய கட்டுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? உடைய ஆரம்பிக்கும். தலைமுறை சாபங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உடைய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியமே தெரியாமல் இருக்கிற மரணங்கள், தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யணும்? மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருந்த சாபத்தையெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? ஆசீர்வாதமா மாத்தினேன். அடுத்து சொல்றாரு, கில்காலில் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது. உனக்கு விரோதமான யுத்தங்களை நான் என்ன செஞ்சேன்? மாற்றினேன். உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பிரச்சனையே வரலையா? கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை என்ன அதிகமாச்சு. ஆனால் தோல்விகள் வரல. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வராமல் இல்லை, பிரச்சனை வந்துச்சு. ஆனால் தோல்விகள் வரல. அதில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஜெயத்தை நமக்காக குவிச்சு வச்சார். பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை மத்தியில் நம்ம கண்ணீர் மத்தியில் தான் போகிறோம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுங்கப்பா, கண்ணீரை மாற்றுமா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி போட்டார். ஜெயத்தை கொடுத்தார். பணம் இல்லாத சூழ்நிலை ஜெபம் பண்ணும்போது பணத்தை என்ன செஞ்சார்? கட்டளை இட்டார். உணவு பற்றாக்குறை இருக்கும்போது கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணும்போது உணவை என்ன செஞ்சார்? சந்திச்சார். எங்கேயாவது வெக்கப்பட்டு போயிடுமோ நினைக்கும் போது கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சார்? அந்த வெக்கத்தை மாற்றி போட்டார். யாராவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணால் அதை கர்த்தர் என்ன செஞ்சார்? சீக்கிரத்தை சுகத்தை கொடுத்தார். நம்ம வாசிக்கிற ஒரு காரியம் 18வது வசனம், தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மீகானா என்ன அர்த்தம் சொன்னேன்? வெரி குட். தேவனுக்கு ஒப்பான. இதில் 3 காரியம் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன 3 காரியம்? உண்மையாய் மனந்திருவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், தடைகளை உடைக்கிறார். ஆமென். 2வது ஆசீர்வாதம், காயங்கள் நிறைந்த வாழ்க்கையை கனி நிறைந்த வாழ்க்கையாக கொடுக்கிறார். 3வது ஆசீர்வாதம், நாம இருள இருந்தாலும் கர்த்தர் அதை வெளிச்சமாக மாற்றுறார். நம்முடைய இருளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? வெளிச்சமாய் மாற்றுறார். சொல்லுங்க பார்க்கலாம். மீகானா என்ன அர்த்தம்? வெரி குட். உண்மையா மனம் திரும்பி கர்த்தர் பிரியமாய் வாழ்ந்தா 3 விதமான ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? தடைகளை உடைக்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன? காயங்கள் நிறைந்த வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையை மாத்துறார். 3வது ஆசீர்வாதம் என்ன? ஆமா, இருள வெளிச்சமா என்ன செய்யறாரு? மாத்துறார். கண்ணு மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்துன்னு நமக்கு ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மீகால் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வார்த்தையின்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மீகா என்ற வார்த்தையின் அர்த்தம் கர்த்தருக்கு ஒப்பான தேவன் யார் ஆண்டவரே? அப்பா, இந்த ஜனத்துக்கு ஒப்பான தெய்வம் யார் ஆண்டவரே? அப்பா, இந்த ஜனத்தை நீங்க தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை தேவன் வரவழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை தேவன் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை அபிஷேகித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் மனந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா 3 விதமான ஆசீர்வாதத்தை வைச்சிருக்கிறீர் அப்பா. தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை காணப்படுகிற தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தேவன் இந்த நாளிலிருந்து தேவன் தருவீராக. அப்பா, யார் யாருக்கு என்ன விதமான ஆசீர்வாதம் வரணுமோ அந்த ஆசீர்வாதம் வரட்டும் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அப்பா, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அப்பா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா.
கனி நிறைந்த வாழ்க்கையை தேவன் தருவீராக. எல்லா காயங்களும் கட்டப்படட்டும் அப்பா. மனசுல இருக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கனி நிறைந்த வாழ்க்கையை தேவன் விளையச் செய்வீராக அப்பா. முக்கியமற்று இருக்கிற எங்கள் ஆண்டவரே, மிக முக்கியமான நபர்களாய் மாற்றப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் இருளை தேவனாய் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.